தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திருப்பூர் விசைத்தறிகள் பரபரக்கின்றன. கட்சி துண்டுகள், வேட்டிகள், சேலைகள் உற்பத்தி அதிகரித்து தேர்தல் பரப்புரைக்கு மாநிலம் முழுவதும் அனுப்பப்படுகின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் களத்தில் மட்டுமல்ல, தொழில்துறையிலும் அதன் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. ஆடை நகரமாக அறியப்படும் திருப்பூர் தற்போது அரசியல் நிறங்களால் மாறி வருகிறது. இங்கு பனியன் உற்பத்தி மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான விசைத்தறிகளும் தினமும் முழு வேகத்தில் இயங்கி வருகின்றன. குறிப்பாக பல்லடம், அவிநாசி, குன்னத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் விசைத்தறி கூடங்கள் தற்போது அரசியல் கட்சிகளுக்கான துண்டுகள், வேட்டிகள், சேலைகள் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தி வருகின்றன. அந்த கூட்டங்களில் தொண்டர்கள் தோள்களில் சுற்றிக் கொள்ளும் கட்சி துண்டுகள், கம்பத்தில் பறக்கும் கட்சி கொடிகள், மேலும் கட்சி வேட்டிகள் மற்றும் சேலைகள் இவை அனைத்தும் அரசியல் கூட்டங்களின் அடையாளமாக மாறிவிட்டன. இந்த தேவை அதிகரித்துள்ளதால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள விசைத்தறி தொழிற்சாலைகள் கடந்த ஒரு மாதமாக இடைவெளியின்றி உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றன. நாங்கள் ஒரு 20 வருஷமா தறி போட்டுருக்குறோங்க. போட்டு ஏலத்தோடு நெசு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இந்த 1.5 மாசமா இந்த கட்சி துண்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. அதனால பரவாயில்லைங்க, டபுள் ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. குன்னத்தூர் அருகே உள்ள வெள்ளாரவள்ளி, பல்லக்கவுண்டம்பாளையம் போன்ற பகுதிகளில் மட்டும் நூற்றுக்கணக்கான விசைத்தறிகள் அரசியல் துண்டுகள் தயாரிப்பில் முழு வேகத்தில் செயல்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் நிறங்களில் சுமார் 1,00,000 மீட்டர் துண்டுகள் தயாரித்து விற்பனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தேவை மேலும் அதிகரிக்கும் எனவும், மொத்தமாக 3,00,000 மீட்டர் துண்டுகள் வரை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். 3 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1.5 மாசமா கொஞ்சம் நல்லா மூவிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. வருங்காலத்துல ஒரு 2 மாசத்துக்கு கட்சி எலெக்ஷன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுவோம்னு நான் நினைச்சிட்டு. இது வரைக்கும் ஒரு 1,00,000 மீட்டருக்கு மேல நாங்க பண்ணிருக்கோம். இந்த 1 மந்த் அளவுல ஒரு 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மி தான். இந்த 1 மந்த் அளவுல ஒரு 1,00,000 மீட்டருக்கு மேலேயே நாங்க பண்ணியிருக்கோம். நீ அடுத்தது ஒரு 3,00,000 to 4,00,000 பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இந்த 2 மாசத்துக்குள்ளார. சாதாரண நாட்களில் வேட்டி, சேலை போன்ற துணிகளை மட்டுமே தயாரிக்கும் இந்த விசைத்தறிகள் தேர்தல் காலத்தில் கூடுதல் வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் வழங்குகின்றன. ஆனால் நூல் விலை உயர்ந்துள்ளதால் தயாரிக்கப்படும் கட்சி துண்டுகளின் விலையும் சற்று அதிகரித்துள்ளதாக தொழில் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். முந்தைய தேர்தல்களில் அதிகமாக மஃப்ளர்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்த முறை துண்டுகளுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோடை காலத்தில் தேர்தல் நடைபெறுவதால் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும், அதே நேரத்தில் கட்சி அடையாளமாகவும் பயன்படுத்துவதால் துண்டுகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீப காலமா பார்த்தோம்னா தொழில் ரொம்ப நடைமறைஞ்சு போச்சு. இப்போ எலெக்ஷனு அப்படி இப்படின்னு வர்றதுனால இந்த ரகமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா போட சொல்லி சொல்றாங்க முதலாளிங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. இதே மாதிரி வருங்காலத்துல நிறைய கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் நல்லா சிறப்பாக செய்யறதுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி மஃப்ளர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த துண்டு வரனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நம்ம எவ்வளோ மாதிரி பெனிஃபிட்ஸ் எப்படி ஆல்ரெடி 3 வருஷமா இருக்குங்கிறாங்க. ஆமாங்க, அப்பப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்லலாம். இப்போ அப்போ எல்லாருமே மஃப்ளர் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டுகளை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. விசைத்தறிகளில் தயாராகும் இந்த கட்சி துண்டுகள், வேட்டிகள் மற்றும் சேலைகள் முதலில் திருப்பூர் நகரில் உள்ள மொத்த சந்தைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. அங்கிருந்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இப்போ எலெக்ஷன் டைம் முன்னிட்டு தேர்தல் காலகட்டங்கள்னால இந்த வேஷ்டி, துண்டு இதெல்லாம் பெரிய அளவில் தயாராகிட்டு இருக்கு. விற்பனையும் நல்ல சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லா கட்சியினுடைய வேஷ்டி, துண்டு, மஃப்ளருங்க, கட்சி கொடி, ரெடிமேட் சட்டைங்க, இது எல்லாமே பெரிய அளவில் நல்லா போயிட்டுருக்குங்க. எல்லா கட்சியுமே நல்ல விற்பனை ஆகுது.
ஏடிஎம்கே டிஎம்கேல பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுறோம் நம்ம. வெளி மாவட்டங்கள்ல இந்த மாவட்டம் இருக்கு. பொதுவாக நாங்கள் தமிழ்நாடு தான் மெயினாக செய்கிறோமுங்க. இதை தவிர பக்கத்தில் கேரளா, பாண்டிச்சேரி இந்த 2 ஸ்டேட்டுக்கு நான் கொஞ்சம் கவர் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் காலத்தில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கட்சி கொடிகள், 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை வேட்டிகள், மேலும் 3 லட்சம் துண்டுகள் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கும் திருப்பூரிலிருந்து இந்த துணிகள் அனுப்பப்படுகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கட்சி துண்டுகளின் விற்பனை 10% அதிகரிக்கும் என வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அரசியல் சூடு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் திருப்பூர் விசைத்தறிகள் அரசியல் நிறங்களில் முழங்குகின்றன. தேர்தல் நெருங்கும் போது இந்த உற்பத்தியும் விற்பனையும் மேலும் வேகமெடுக்கும் என்பது தொழில்துறையின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் அருண்குமார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.